இது வரைக்கும் காலிஃப்ளவரை வச்சு இந்த மாதிரி கீமா மசாலா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? செஞ்சதில்லைன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செய்யும் போது அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க. சீக்கிரம் காலியாயிரும். 150 கிராம் அளவுக்கு பட்டாணியை கல்லுப்பு சேர்த்து 3 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு 10 நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 12 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 2 தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு தயிர் மசாலாவையும் சேர்த்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 விசில் போட்டு வேக வச்சுருங்க. ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு வேக வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்தி, ரொட்டி, நானோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.